ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டாண்ட வளர்க்கப்படக்கூடிய ஒரு மாடுகள். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சுகாதாரமற்ற முறையில் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம். எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. ஆக்சுவலாக கேட் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நான் கேமரா வழியாக தான் இதை ஷூட் பண்ணி எடுத்தேன். ஸோ எவ்வளோ இங்கே ஆக்சுவலாக நிறைய மாடுகள் இருக்கும். நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ என்னால் ஒரு சில மாடுகளை மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா மாடுகளுக்கும் குறைந்தபட்சம் 20-25 மாடுகள் இங்கே வந்து வளர்க்கப்படுது. எல்லாமே வந்து சுகாதாரமற்ற ஒரு நிலையில் தான் வளர்க்கப்படுது. ஸோ இந்த தண்ணியில் தான் அவங்க பாத்ரூம் போகிறது, யூரின் போகிறது எல்லாமே இந்த தண்ணியில் தான் அந்த மாடுகளுக்கு. பட் இதில் தான் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே தனியாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ எவ்வளோ சுகாதாரமற்ற இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நுண்கிருமிகளால் தொற்று நோய் வர வாய்ப்புகள் உள்ளது.